ஹலோ கைஸ், வெற்றிகரமாக இன்றைக்கி 3வது நாளைக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி இந்த கார்னர் எப்படி சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் எப்படின்னா, இதில் ஃபுல்லாகவே 3 கலர் இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒயிட்டு, இங்கே க்ரீனு, இங்கே ரெட்டு. இப்போது இந்த கலர் எங்கே இருக்குங்கிறத பார்த்தோன்னா இந்த இருக்குது, ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு. இதை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் இருக்க மாதிரி கொண்டாந்து வச்சுக்கிறேன். நம்ம இந்த பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரியும் வச்சுக்கலாம், இந்த பக்கமும் ஒயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரியும் வச்சுக்கலாம். எங்கிட்டனாலும் சரி நேராக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ கீழே வச்சுட்டு இதை லெஃப்டாக, இப்போ இது லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனால இதை ரைட் சைடில் திருப்பேன். நல்லா பாருங்கள், லெஃப்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நான் லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறேன். அதனால் ரைட் சைடில் திருப்பிட்டு லெஃப்ட்டு கீழே இறக்கிட்டு பாட்டம் மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இது ரோ 1ல் இருக்குது. நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரியே ரோ 1, ரோ 3 இந்த 2 இடத்துல மட்டும்தான் இது இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் உள்ளது எல்லாமே டபுள் கலர் தான். 3 கலர் உள்ளது எல்லாமே ரோ 1ல் இருக்கும், இல்லாட்டி ரோ 3ல் இருக்கும். இப்போ ரோ 1ல் இருந்தால் எப்படி செய்யணும்னா, இதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நிற்கிற கலரை வெளியே இறக்கி விடணும். அதாவது எப்படின்னா, உங்களை பார்த்து திருப்பி வச்சுக்கோங்க. முன்னாடி ஃப்ரண்ட்லேருந்து லெஃப்ட். இப்போ இது லெஃப்ட் சைடில் இருக்கனால ஃப்ரண்ட்லேருந்து லெஃப்ட் எடுக்கிறேன். கீழே பாட்டமும் லெஃப்ட்டு, மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டேன். இது வெளியே வந்துருச்சா? ரோ 1ல் இருந்தால் வெளியே எடுத்து வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை நம்ம இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இதுவும் அதே மாதிரி ரோ 1ல் இருக்குது. இது என்ன செய்கிறேன், என்னை பார்த்து ஃபேஸ் பண்ணி வச்சிட்டேன். ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டு கொண்டு வந்தாச்சு. பாட்டம் லெஃப்ட்டு, மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டேன். சரி, இப்போ இதுவே ரைட்டில் இருந்தால் என்ன செய்வோம் நம்ம? ஓகே, இப்போ இந்த ஒயிட் பாருங்கள், இது எனக்கு எங்கே இருக்குன்னா ரைட் சைடில் இருக்குது. இப்போது நான் லெஃப்ட் சைடில் இருக்கும்போது லெஃப்ட்டு டவுன் பண்ணேன். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கும்போது முன்னாடி ஃபேஸில் ரைட் சைடு திருப்பினேன். அதாவது ஃப்ரண்ட்டை ரைட் சைடில் திருப்பிட்டு கீழே பாட்டமும் ரைட் சைடு, மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுறேன். இப்படி பண்ணால் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது வெளியே வந்துடும். இப்போது நம்ம தேர்ட் ரோ கொண்டு வந்துடணும். எல்லாத்தையுமே தேர்ட் ரோ கொண்டாந்து சேர்த்துடலாம். தேர்ட் ரோவில் இருக்கிறது எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு என்ன கலர் வேணுங்கிறத பார்ப்போம். இந்த இருக்குது ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ. இங்கே ஒயிட்டு, ரெட்டு, ப்ளூ வரணும். ஆனால் இது எங்கே இருக்குது? பாட்டமில் இருக்குது. இப்போ பாட்டமில் இருக்கிறது என்ன செய்யணுன்னா, நம்ம சென்டரில் இருக்கிறது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சு கீழே இறக்கி சுற்றி கொண்டு வந்தோமோ அதே மாதிரியே தான் இதுவும். இப்போது இந்த இடத்துல சேர்க்க போகிறோன்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, இப்போ இது ரைட் சைடில் இருக்கனால ரைட்டை டவுன் பண்ணுறேன். ரைட் டவுன், மறுபடியும் கீழே பாட்டமில் 1, 2, மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு இது இந்த பக்கம் தான் வரும், இந்த இடத்துல சேராது. ஓகே, இப்போது அதே மாதிரியே இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கலரை கொண்டு வரணும். ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு லெஃப்ட் சைடு நான் எங்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், ரைட்டில் கொண்டு போகணும். ரைட்டில் கொண்டு போயிட்டு டவுன் பண்ணி மறுபடியும் நார்மலாக கொண்டு வந்து மேலே கொண்டு போயிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கலர் பார்ப்போமா? ஒயிட்டு, ப்ளூ, ஆரஞ்சு. இந்த இருக்குது, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. இப்போ இதை என்ன செய்கிறேன், லெஃப்ட்டில் இருக்கிறதுனால ரைட் சைடு கொண்டு போகிறேன். லெஃப்ட்டு டவுன், மறுபடியும் பாட்டம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே கொண்டு வந்துடும். இப்போ இதுவும் பார்ப்போம். ஒயிட்டு, ஆரஞ்சு, க்ரீன். இந்த இருக்கா, இதே மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு லெஃப்ட்டில் இருக்கிறதால ரைட்டில் டவுன், லெஃப்ட்டில் டவுன், மறுபடியும் நேராக கொண்டு வந்துட்டு மேலே சேர்த்துடும். இந்த மாதிரி நம்ம 4 கார்னர் சேர்த்தாலே இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஒன்றா சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த சென்டரையும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சுருங்க. இப்படி ஷஃப்லாகி இருக்கலாம் சில நேரம். அதை நம்ம ஆரஞ்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆரஞ்சு, க்ரீனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக க்ரீன், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சுருங்க. தேங்க்யூ.